அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரர்களுக்கு அடுத்தது என்ன மாதிரியான பலன்கள் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பொதுவாகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுடைய உழைப்பு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் மேலே அதிகமான அக்கறை கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. அதீதமான உணர்வுகளை கொண்டவர்களாகவும் கௌரவத்தை எல்லா இடத்திலும் எதிர்பார்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. முக்கியமாக சிக்கனத்தை கடைபிடிக்கிறதுலையும் வல்லவர்களாக உலகம் முழுவதும் சுற்றி வர வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் கொண்டவர்களாகவும் கன்னிராசிக்காரங்களாக இருப்பாங்க. சரி, கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்கா? இந்த தொடர் பிரச்சனையால் என்னால் எதுலேயுமே கவனம் செலுத்த முடியாத நிலைமை இருக்குது, ஒரு தொழில் நல்ல ஒரு போக மாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு தெளிவாக திட்டமிட்டு உடனுக்குடன் நீங்கள் எதிலுமே செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கீழ் பணிபுரியவர்களுக்கு மன உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய மனப்பக்குவம் கிடைக்கும். வசீகரமான பேச்சும் மெடுக்கான நடையும் உங்களுடைய தன்னம்பிக்கையை பறைசாற்றக்கூடிய வகையில் எல்லாமே உங்களுக்கு தானாகவே கிடைச்சிடும். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உங்கள் வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும். குழந்தைகள் பிறந்து வம்சம் விருத்தியாகும். குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் முழுமையான ஆதரவை தந்து உங்களுடைய கைகளை பலப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் எதிலுமே அவசரமும் பரபரப்பும் உங்களுக்கு வேண்டாம். தவறு செய்கிறவங்க கிட்ட நீங்கள் கூட்டு சேர வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது உங்களையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர்களிடம் இருந்து சுமூகமாக விலகி இருக்கிறது நல்லது. கடினமான உழைப்புக்கு நடுவே சற்று நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்வது சிறப்பு. மற்றபடி முன் அறிமுகம் இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு உதவுவாங்க. அதே போல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஜூலை மாதத்தில் இருந்து ஆண்டு இறுதி வர இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பண வசதிக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது. என்றாலும் கூட கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்கலாம். சிலருக்கு அனாவசியமான செலவுகள் செய்ய நேரிடலாம். அதனால் மன சோர்வுக்கு ஆளாக நேரிடலாம். உங்கள் வேலைகளில் கூடுதலான கவனம் செலுத்துறது நல்லது. உடல் நலத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப சிறப்பு. குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். இதனால் அதிகமான கவனம் வேணும். உற்றார் உறவினர்கள் ஒன்றுமில்லாத விஷயத்தை கூட உங்களுக்கு பெரிதுபடுத்தி பிரச்சனையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கலாம். இதனால் யாருக்கிட்டையுமே நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. பிள்ளைங்களுக்கு சிறிது பின்னடைவு ஏற்படக்கூடியதாக இருக்கலாம். செய்தொழிலில் அகலக்கால் வைக்க வேண்டாம். மற்றபடி கோவில்களில் நடைபெறக்கூடிய விசேஷ பூஜைகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இப்போது அதிகமாக இருக்கும். தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. சகோதரர்களிடம் ஏற்பட்ட பிணக்குகளை போக்கி தீர்த்து கொண்டு உறவுகளை புதுப்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களுடைய கோரிக்கைகளை மேலதிகாரிகள் சற்று காலதாமதத்துடனே பரிசீலிப்பாங்க. எனவே இதனால் நீங்கள் பொறுமையுடனும் பொறுப்புடனும் நடந்துக்கிறது நல்லது. எவ்வளவு பொறுமையோடும் பொறுப்புடனும் நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு உங்களுக்கு வேலையில் திருப்தி காண்பீங்க. வெளியூர் பயணங்களை செய்து முடிப்பீங்க. சக ஊழியர்களுக்கு உதவுவீங்க. இதனால் அலுவலகத்தில் அந்தஸ்து உயரும். வியாபாரிகளுக்கு முயற்சிக்கு தகுந்த மாதிரி லாபம் அதிகமாக கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளோடு ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய வியாபாரம் செய்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உங்களுக்கு சீராக இருக்கும். சிறிய சிரமங்களுக்கு பிறகு புதிய குத்தகைகள் கிடைக்கும். சிலருக்கு கால்நடைகளால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். பால் வியாபாரம் நல்லபடியாக போகக்கூடியதாக இருக்கும். அரசியல்வாதிகள் புதிய முயற்சிகளை செயல்படுத்துவீங்க. மேலிடத்தின் ஆதரவு இருக்கிறதால புதிய பதவிகள் கூட உங்களுக்கு பொறுப்பேற்று மகிழக்கூடிய விதத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய புகழும் செல்வாக்கும் உயரும். தொண்டர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்வீங்க. கலைத்துறையினருக்கு பழைய ஒப்பந்தங்களை முடித்து கொடுப்பதில் சிரமங்கள் ஏற்படலாம். என்றாலும் கடினமாக உழைப்பீங்க. ரசிகர்களுடைய ஆதரவு உங்களுக்கு
உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அனைத்து விஷயங்களையுமே நன்றாக முடித்து விடுவீங்க. அதே நேரம் இனி வரக்கூடிய வருடத்தில் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். உங்களுடைய விடாமுயற்சி சக கலைஞர்கள் பாராட்டுவாங்க. அவர்களால் சிறப்பு வாய்ப்புகளும் கிடைக்கும். பெண்மணிகள் கணவரால் பாராட்டப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதனால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் கிடைக்கும். அவர்களை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீங்க. அதே போல் மாணவ மாணவிகள் படிப்பில் நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறுவீங்க. பெற்றோருடைய ஆதரவோடு உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள் எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மேலதிகாரிகளுடைய அனுசரணை இருந்து வரும். வியாபாரிகள் சிறப்பாக முன்னேற்றம் பெறுவாங்க. லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வீங்க. எதிரிகளை வீழ்த்துவதற்கு உண்டான பாதைகளை வகுத்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆண்டு புதிதாக ஆரம்பித்த தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கும். இரும்பு தொடர்பான தொழில் நல்ல அதிக வருமானத்தை கொடுக்கும். கூட்டாளிகளிடையே ஒற்றுமை பலம் சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் சற்று தாமதமாக வந்தாலும் முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். பொருளாதாரம் எதிர்பார்த்தபடி இருக்காது. உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் அவர்களால் வரலாம். புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று தேங்காய் நெய் விளக்கு ஏற்றி வழிபடுறது நல்லது. முடிந்தவர்கள் தினசரி விஷ்ணு சகஸ்ர நாமம் பாராயணம் செய்யலாம். அதே போல் துளசி இலையை பெருமாளுக்கு சாத்தி அர்ச்சனை செய்து வணங்கி வர தடைகள் அனைத்தும் நீங்கும். நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது சொத்து பிரச்சனைகள் எல்லோருக்குமே இருக்கிறது தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. அந்த வகையில் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு மிகவும் நன்மையான பலன்கள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எதுக்கும் கவலைப்பட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கன்னிராசிக்காரர்களுக்கு பலன்கள் நல்லதொரு பலன்களாகவே சொல்லப்படுது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவுமே இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சமீபத்தில் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போனீங்களா? குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொண்ட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? வருடம் குலதெய்வ கோவிலுக்கு தவறாமல் நான் சென்றுடுவேன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை 1க்கு 2 முறை யோசித்து கொடுக்கறதே நல்லது. வேலைக்கு போகிறவங்க அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான சாத்தியம் உண்டு. இதுவரை கண்டிப்பாக இருந்த அதிகாரிகள் கூட கனிவோடு நடந்துக்குவாங்க. வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எதையும் இப்போ எடுக்க வேண்டாம். அவசியமாக முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அனுபவம் மிக்கவர்களிடம் ஆலோசனை கேட்டு செய்கிறது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலைமை திருப்தி தரக்கூடிய வகையிலும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. உறவினர்களுடைய வருகையால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பழைய கடன்களை தந்து முடிப்பீங்க. கொடுத்த கடனும் திரும்ப கிடைக்கும். வாழ்க்கை துணையினுடைய தேவைகளை நிறைவேற்றுவீங்க. வேலைக்கு போகிறவங்க அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படி பார்க்கும்போது இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே சிறப்பான பலன்கள் அப்படின்னே சொல்லலாம். இப்படி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மறக்காமல் கன்னிராசிக்காரர்களா இல்லை வேறு 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படி நீங்கள் கன்னிராசி இல்லை அப்படின்னா உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.